ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் ரூப்டாப் ஃபார்ம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி எங்கள் டேஷன் பப்பியோட குட்டி வந்துருச்சுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. லாஸ்ட் 1 இயராக என்னால் பப்பி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. டாக்ஸும் நான் கம்மி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது டேஷன் பப்பீஸ் எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செம்ம குவாலிட்டியாக சூப்பரான டேஷன் பப்பீஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பேரண்ட் டாக்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரீடு தான் எங்கள் டேஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி அந்த டாக் கிட்ட கம்ஃபர்டபுளாக விளையாண்டுட்டுருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு டாக். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பாம்பு, எலி, தேல் இது எது வந்தாலுமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுவே பிடிச்சி கொன்றும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய டேஷன் பப்பி. ஸோ நீங்கள் ஒரு பப்பி வளர்த்துறீங்க அப்படின்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கணும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாத மாதிரிலாம் இருக்கணும். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வீண் செலவெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. முடியெல்லாம் அதிகமாக கொட்டக்கூடாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் டேஷன் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீடு. ஸோ குழந்தைகிட்டையும் அஃபெக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைகளை ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கும். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே டேஷன் தாண்டியில் வர முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய டாக் வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் டேஷன் மாதிரி ஒரு டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நல்லா சவுண்டு கொடுக்கும். ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். குழந்தைங்க மேலேயாகட்டும், உங்கள் வீட்டாளுங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அதே சமயம் வெளியாளுகளை ஆச்சு உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணவே பண்ணாது. உங்களை அந்த டாக் மீறி யாருமே உள்ளே வர முடியாது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு தயிர் சாப்பாடு கொடுத்தும் கூட வளர்த்திக்கலாம். தயிர் சாப்பாடு, ஒரு முட்டை இந்த மாதிரி கொடுத்தும் கூட வளர்த்திக்கலாம். நீங்கள் எது கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்கும். அதனால இது ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எனக்கு பேக்கெட் ஃபுட்டு தான் கொடுக்கணும், கொஞ்சம் ஹை ரிச் ஃபுட்டு தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எந்த ஃபுட்டு நம்ம வீட்டு ஃபுட்டு கொடுத்தாலுமே இவங்க அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக வேக்சின் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அடிக்கடி இந்த டாக்டர் கிட்ட கொண்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோன்னா உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும். இந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணி வளர்த்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ட்ரெயின் பண்ணவும் முடியாது. டேஷனை ட்ரெயின் பண்ண முடியாது. அவங்களே நீங்கள் ஒன்ஸ் ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கிட்ட டெய்லி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எல்லாம் தெளிவாக புரியும். அதுவே செல்ஃப் ட்ரெயின்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செம குவாலிட்டியான டேஷன் பப்பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 3 மேல் 3 ஃபீமேல் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட பப்பியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 33 டேஸ் ஆச்சு. கம்மிங் சண்டேக்குள்ளே இந்த பப்பி எல்லாமே சேல் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு பப்பீஸ் வேணும் அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் எப்போவே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு கம்மிங் சண்டே நீங்கள் இந்த பப்பீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த பப்பியோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணும்போது இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நார்மல் ப்ரைஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஹோம் ப்ரீட் பப்பீஸ் நம்ம டேரெக்ட் சேல் பண்ணுறதுனால நம்ம நார்மல் இந்த பப்பியோட குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸு ஒரு தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் டேஷன் பப்பி ரொம்ப நாளாக கேட்டு இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல